11 படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படம் முழுக்க 11ங்கிற நம்பர மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய டைட்டில் போடும்போது ஒரு டயர் மார்க் இருக்கும். அந்த டயர் மார்க்ல 11ங்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய ஸ்டார்ட்டிங் சீன்ல தீ எரியிற மாதிரி காட்டுவாங்க. அந்த தீயோடைய டிசைனுமே வந்து 11ங்கிற மாதிரி தான் எரியும். ஸ்டார்ட்டிங் சீனுமே வந்து வில்லன் நிக்கிற பொசிஷனும் 11ங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய வில்லன் யாரு அப்படிங்கிறத லைட்டர வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. டைட்டிலையும் லைட்டர வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ படத்துல நாங்க எதை பத்தி பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத படத்தோடைய டைட்டிலேயே டிசைன் பண்ணியிருப்பாங்க. நவீன் சந்திரா நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் 11. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இப்போ இந்த படம் அமேசான் பிரைம் OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல 11ங்கிற நம்பரை அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எங்கெங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தாரா வந்து நாய்க்குட்டியை காணோம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 11ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிரான்சிஸோடைய டெத்து வந்து அவனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு 11ஆம் தேதி தான் இறந்து போயிருப்பான். ஸோ அதை கல்லறையில் 11ங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பெஞ்சமினோடைய கார் நம்பர் நோட் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து 11ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பெஞ்சமின் வந்து கொலை பண்ணும்போது வேற ஒரு கார் யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த காரோடைய நம்பர் பிளேட்ல வந்து BFன்னு இருக்கும். அதில் Bங்கிறது வந்து பெஞ்சமினாவும் Fங்கிறது பிரான்சிஸாவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அரவிந்தும் மனோகரும் கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவருடைய நம்பர் பிளேட்ல ஒரு நம்பர் மட்டும் இருக்கும். இன்னொரு நம்பர் அரவிந்த் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கேயுமே வந்து 11ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்ல பேங்க்ல ராபரி நடக்கும். அப்போ ரவுடி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா 10 நிமிஷம் தான் டைம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பேங்க்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது 10:10 இருக்கும். அதே மாதிரி பேங்கை விட்டு வெளியில வரும்போது 10:20ன்னு டயத்தை கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல 11 ட்விங்ஸ் இருப்பாங்க. ஸோ 11 ட்விங்ஸ்ல முதல்ல ஒரு ட்விங்ஸ்ல ஒரு குழந்தை மட்டும் இறந்து போயிருக்கும். பேலன்ஸ் 10 பேர் பெரியவனை ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பெஞ்சமின் வந்து கொலை பண்ணுவாரு. அந்த 10 பேரை கொலை பண்ண போறான் அப்படிங்கிறதுக்கு கொலை பண்ற அந்த கவுண்டிங்காக ஒவ்வொரு கொலையிலையுமே வந்து நம்பரை வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொலை பண்ண இடத்தோடைய அந்த ஸ்பாட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள கொலை பண்ணியிருப்பாரு. அதுதான் முதல் கொலையா இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு மரத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமா நம்பர் 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2வது கொலை பண்ண ஸ்பாட்ல டோர்ல 2ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3வது கொலை பண்ண ஸ்பாட்ல 3 பொம்மையை வரைஞ்சி வச்சிருப்பாங்க. 4வது கொலை பண்ற ஸ்பாட்ல WWF 4ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5வது கொலை பண்ற ஸ்பாட்ல 5ங்கிறத தரையில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 6வது கொலை பண்ற ஸ்பாட்ல 6 பில்லர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 7வது கொலை பண்ண ஸ்பாட்ல மைக்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது 7ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 8வது கொலை பண்ண போற ஸ்பாட்ல மீராவுடைய வீட்டில் டோர் நம்பரை பார்த்தோம் அப்படின்னா 8/1ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 9வது கொலை பண்ண போற ஸ்பாட்ல எங்கேயுமே நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. 10வது கொலை பண்ண ஸ்பாட்ல கைதி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 424ன்னு இருக்கும். இதை கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 10ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்டா பெஞ்சமின் வந்து இறந்து போயிருப்பான் அப்படிங்கிறத டீட்டெயிலா அவருடைய கைதி நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் டிஜிட்ல இருக்கும். அதில் பிளட்டு பட்டு நடுவில் இருக்கிற நம்பர் மட்டும் அழிஞ்சிரும். அங்கே 11ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சுதாகருடைய வீட்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரும்போது பெஞ்சமின் வந்து தண்ணி கேட்பாரு. அந்த நேரத்தில் பெஞ்சமின் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு வரும்போது சேடின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த புக்கு எதை பற்றினது அப்படின்னா ஒரு சகோதர சகோதரியோடைய கொலையை பழிவாங்கிற கதையை பற்றினது தான் இந்த புக்கு. ஸோ ஃப்ளாஷ்பேக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு சகோதரியோ சகோதரனையோ கொலை பண்ணின கதை அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு இந்த புக்கு மூலமா சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் மனோகர் தான் வந்து வில்லனா இருப்பாரு போல அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா பெஞ்சமின் தான் வந்து வில்லன் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா மனோகர் வீட்டுல மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபைன்னு ஒரு புக் இருக்கும். ஒரு ஆளோடைய ஐடென்டிட்டியை மட்டும் வச்சு ஒரு ஆளை தப்பா கணக்கு போடக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மனோகருடைய வீட்டுல இவர் நல்லவர் தான் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த புக்கு மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க.
பெஞ்சமின் வந்து அரவிந்துங்கிற ஒரு ஐடியில வந்திருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல அரவிந்த் வந்து டிவிய பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2 ஸ்டாச்சு இருக்கும். அதுல ஒரு ஸ்டாச்சு மட்டும் அழகா இருக்கும். இன்னொரு ஸ்டாச்சு வந்து உடைஞ்சு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலமா ஒருத்தர உயிரோட இருக்கிற மாதிரியும், இன்னொருத்தர் வந்து உயிரோட இல்லாத மாதிரி அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பெஞ்சமினுடைய கேரக்டர் வந்து எங்கேயுமே சிரிக்க மாட்டாரு. போட்டோஸ்ல கூட பிரான்சிஸ் தான் சிரிப்பான். பெஞ்சமின் வந்து சைலண்டா தான் இருப்பான். பெஞ்சமின் வந்து 2 சீன்ல மட்டும்தான் வந்து லைட்டா சிரிப்பாரு. ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல பிரான்சிஸோட இருக்கும்போது ஜாலியா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இதே இது மனோகருடைய குழந்தைக்கு பாய் சொல்லும் போதும் லைட்டா தான் சிரிப்பாரு. இன்னொன்னு வந்து சுரேந்தரும் தாராவும் கதறி அழும்போது பெஞ்சமின் வந்து லைட்டா ரசிச்சு சிரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஏசிபி ரஞ்சித் வந்து பெஞ்சமினுடைய வீட்டுக்கு வரும்போது எல்லாமே 2 இருக்கும். ஸோ அந்த 2 பொருள்ல ஒன்றை கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ஷாம்புல ஒன்று மட்டும் குறைஞ்சிருக்கும். இன்னொன்று வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபுல்லாக இருக்கிறது வந்து பிரான்சிஸுக்கானது அப்படிங்கிற மாதிரியும், இன்னொன்று பெஞ்சமின் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாடி ஸ்ப்ரேலையுமே வந்து ஒரு பாட்டில் வந்து ஃபுல்லாக இருக்கும், இன்னொரு பாட்டில் வந்து அளவு கம்மியாக இருக்கும். ஸோ பெஞ்சமின் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும், பிரான்சிஸ் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. சஞ்சனாவுக்கு மோட்டர் பைக்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா ட்ரூ கலர்ல பார்க்கும்போது சஞ்சனா மோட்டோ பைக் அப்படிங்கிறதா வரும். அதே மாதிரி அவங்க வீட்டில் நிறைய மோட்டர் பைக் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. மனோகருடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ற விதமா இந்த ஒரு சீன்ல அரவிந்த் வந்து சிகரெட் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆனா மனோகர் வந்து இல்ல நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பழக்கத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் வந்து சிகரெட் அடிக்கிற பழக்கத்தை விட்டுருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சுரேந்தரும் தாராவும் 2 பேரும் அழுதுகிட்டே அவங்க பண்ண கொலைகளை பெஞ்சமின் கிட்ட சொல்லி அழுவாங்க. அப்ப அழுதுகிட்டே அவங்க அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சீரியஸா கேட்பாரு. இவங்க அழுதுகிட்டு இருக்கிறத பெஞ்சமின் வந்து ரசிக்கிற மாதிரியும் லைட்டா சிரிக்கிற மாதிரியும் காமிப்பாங்க. இந்த மாதிரி தானே நானும் பிரான்சிஸுக்காக அழுதுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இவர் பெஞ்சமினா பிரான்சிஸான ஆடியன்ஸ்க்கு ஒரு கட்டத்துல கிளைமேக்ஸ்ல குழப்பமா இருக்கும். இவர் பெஞ்சமின் தான் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா பிரான்சிஸுக்கு பிளாக் கலர் அப்படிங்கிறது பயமா இருக்கும். ஆனா பெஞ்சமின் வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாரு, கருப்பு கலர் கார் தான் யூஸ் பண்ணுவாரு, நைட்ல தான் கொலைகள் எல்லாம் பண்ற மாதிரியும் காமிப்பாங்க. ஸோ பெஞ்சமினுக்கு இருட்டுங்கிறது பயமில்லாத மாதிரியும், பிரான்சிஸுக்கு மட்டும் இருட்டுங்கிறது பயமா இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல 2 கலரை காமிப்பாங்க. அதுல பிரான்சிஸோடைய கலரை மட்டும் பழைய கலரை மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் சின்ன வயசுல இறந்து போயிருப்பாரு. இதே இது பெஞ்சமின் வந்து புது கலரை மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ரீசெண்டா இறந்து போற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி பிரான்சிஸின் வந்து இவ்வளோ நாளா இருட்டுல இருக்கிற மாதிரியும், அதாவது அவருடைய கலரை பக்கத்திலேயே ஃபுல்லாவே வந்து இருட்டா இருக்கும். அவருக்கு துணையா வர்ற மாதிரி பெஞ்சமினுடைய கல்லறை வந்து பளிச்சுன்னு இருக்கும். அவருடைய கல்லறைக்கு பேக்ரவுண்ட்ல சூரிய ஒளி படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பிரான்சிஸுக்கு துணையா பெஞ்சமின் வந்து வெளிச்சத்தை கொண்டுட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. பெஞ்சமினோடைய ஹார்ட்டை வந்து மனோகருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா மனோகர் வந்து பெஞ்சமினோடைய கல்லறைக்கு வரும்போது சர்ஜரி பண்ணின மாதிரியும் பேண்டேஜ் போட்டிருக்கிறதையும் பார்க்க முடியும். பெஞ்சமின் வந்து கடைசியா தான் தீரஜை கொலை பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த தீரஜுங்கிற கேரக்டர் வந்து ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். ஏன்னா இந்த 2 டீச்சர்ஸ் வந்து பேசுறத தீரஜ் தான் வந்து கேட்டுட்டு மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லியிருப்பாரு. ஸோ இவரை தான் வந்து ஃபைனலாக கொலை பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. 11 படத்தை ஒரு தடவையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டரோட உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் தேவன் மகன் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 11 படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.